ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் செங்கண்மாலும் ஈசனும் சிறந்திருந்த தெம்முளே. விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே, எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே. சித்தர் சிவவாக்கியரின் இந்த மிகச்சிறந்த பாடல் அனைத்து தெய்வங்களும் ஒன்றே, பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் இறைச்சக்தியும் ஒன்றே என்ற அத்வைத தத்துவத்தை மிக எளிமையாக விளக்குகிறது. வரிகளுக்கான எளிய பொருள் விளக்கம் இதோ. 1. தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையான வாறுபோல். பொருள்: தங்கம் என்ற உலோகம் ஒன்றுதான். ஆனால் அதைக் கொண்டு நாம் செய்யும் நகைகளின் வடிவங்கள், வளையல், சங்கிலி, மோதிரம் வேறு வேறானவை. வடிவங்கள் மாறினாலும் அவற்றின் அடிப்படை தன்மை தங்கம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. 2. செங்கண்மாலும் ஈசனும் சிறந்திருந்த தெம்முளே. பொருள்: அதே போலத்தான் சிவந்த கண்களைக் கொண்ட திருமாலும் விஷ்ணு ஈசனும் சிவன் பார்ப்பதற்கு வேறு வேறு வடிவங்களாக தோன்றினாலும் அவர்கள் இருவரும் தனித்தனி அல்ல. அவர்கள் இருவருமே நம்முடைய உள்ளத்திற்குள் நம் ஆன்மாவாகத்தான் வீற்றிருக்கிறார்கள். 3. விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே. பொருள்: இவர் பெரியவரா அவர் பெரியவரா என்றும், சிவன் வேறு விஷ்ணு வேறு என்றும் வீணான வாதங்களையும் பேதங்களையும் சண்டைகளையும் பேசுகின்ற மனிதர்கள் இன்னும் உண்மையான அறிவைப் பெறாதவர்கள். அவர்கள் தங்களை அறிவாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவே. 4. எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே. பொருள்: தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என எங்கும் நீக்கமர நிறைந்து நிற்கும் அந்த பரம்பொருளின் உண்மையான பெயர் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ அல்லது வடிவத்திற்கோ உரியது அல்ல. அது நம் உள்ளே ஒளிரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பிரபஞ்சப் பேராற்றல், ஒரே நாமம்தான். சுருக்கமாக, நகைகள் வேறாக இருந்தாலும் தங்கம் ஒன்றுதான். அதுபோல தெய்வங்களின் பெயர்களும் வடிவங்களும் வேறாக இருந்தாலும் அவையனைத்தும் ஒரே இறைச்சக்தியை குறிப்பவைதான். இதை உணராமல் மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்கிறார் சிவவாக்கியர். தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் செங்கண்மாலும் ஈசனும் சிறந்திருந்த தெம்முளே. விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே, எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே.